வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல குணங்களுடன் இருப்பது அவசியம். குறிப்பாக பெண்களின் குணநலன்கள் ஒரு குடும்பத்தின் அஸ்திவாரமாகவே பார்க்கப்படுகிறது. சில குணங்கள் பெண்களிடம் இருக்கும்போது அது அவர்களது வாழ்க்கையையும் குடும்பத்தின் அமைதியையும் பெரிதும் பாதிக்கலாம். அத்தகைய சில தீய குணங்களைப் பற்றியும் அவை எவ்வாறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பொய் பேசுதல். பெரும்பாலான பெண்கள் பொய் சொல்லும் போக்கைக் கொண்டுள்ளனர். பொய் சொல்வது அல்லது ஏமாற்றுவது மட்டுமல்ல, மற்றவர்களை தவறாக பேசுவதும் ஒரு தீய குணம்தான். இந்த பழக்கங்கள் ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையை மோசமாக்கும். சில பெண்கள் குடும்ப உறுப்பினர்களைப் பற்றி கிசுகிசுப்பதையும் சிறிய விஷயங்களைக் கூட பெரிதுபடுத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். அத்தகைய பெண்களை யாரும் நம்பமாட்டார்கள். இந்த பெண்களுக்கு குடும்பத்தினரிடம் இருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் மரியாதை கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட பெண்களைக் கொண்ட வீடு எப்போதும் பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் இருக்கும். பெரியவர்களை மதிக்காத பெண்கள் அனைவரிடமும் அநாகரிகமாக பேசுவார்கள் அல்லது அனைத்து விஷயங்களுக்கும் சண்டை போடுவார்கள். அத்தகைய பெண்கள் வீட்டின் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பார்கள். அத்தகைய பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தால் ஒரு ஆண் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பெரியவர்களை மதிக்காத பெண்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு கேடு விளைவிப்பார்கள். கோபக்கார பெண்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுவது பெண்களின் பழக்கம். இருப்பினும் எல்லாவற்றுக்கும் கோபம் கொள்வது சரியல்ல. எனவே இதை மனதில் வைத்து எல்லாவற்றிலும் தந்திரமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் எதிரில் இருப்பவர் சில சமயங்களில் உங்கள் மீது அதிக கோபம் கொள்வதால் அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கோபமான பெண்கள் வீட்டின் அமைதியை கெடுக்கிறார்கள். பணத்தின் மீது பேராசை கொண்ட பெண்கள். சில பெண்கள் பணத்தின் மீது பேராசை கொண்டவர்கள். பேராசையால் தவறான செயல்களையும் செய்கிறார்கள். இது பிற்காலத்தில் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. பணத்தின் மீது பேராசை ஒரு மோசமான பழக்கமாகும். உங்களிடம் இந்த பழக்கம் இருந்தால் விரைவில் இந்த தீய குணத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள். இல்லாவிட்டால் அதன் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சுயநலம் கொண்ட பெண்கள். ஒரு பெண் தன் வாழ்க்கையை பற்றி மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பத்தின் நன்மையை பற்றியும் நினைத்து வாழ வேண்டும். ஆனால் இது எல்லா வீட்டிலும் நடப்பதில்லை. சில பெண்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது கடினம். சிலர் பணம் மற்றும் உடைமைகளில் அதிக சுயநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பெண்களின் இத்தகைய நடத்தை குடும்ப உறுப்பினர்களிடையே பிளவை ஏற்படுத்தும். அத்தகைய குடும்பத்தில் எப்போதும் வாக்குவாதங்கள் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாத பெண்கள். வீட்டில் உள்ள பெண்கள் தவறாமல் கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும். பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யாத வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பித்து வீட்டின் மகிழ்ச்சியும் அமைதியும் அழிந்துவிடும்.